ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் பாலந்தி பாய் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது ஃபர்ஹானா, ஆதிசேஷன், ஜினான், டொவினோ தாமஸ் ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. சிதம்பரம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜித்து மாதவன் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. சுஷின் ஷியாம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஷைஜுங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பாலந்தி பாய் படத்தின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகியான ஃபர்ஹானா வந்து ஒரு ஜெயிலில் கைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்கான். அப்படி இருக்க வந்து ஜெயில்லேயே தான் பையனையும் வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க. அட் எ பாயிண்ட் வந்து அவங்க ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆகும்போதே அவங்களும் அவங்க பையனும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக சில வேலைகள் வந்து சேர்றாங்க. இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியோ பேரோ சொல்லாமல் ஒவ்வொரு வேலையிலையும் சேர்றாங்க. இவங்களுக்கு வெளியே வந்தோடனே எண்ணம் என்னென்னா சந்தோஷமாக இருக்கணும் தன் பையனோட அப்படின்னு நினைக்கும்போது, அந்த சந்தோஷத்துக்கு எந்தெந்த வேலையில் பாதிப்பு வருதோ அந்த வேலையை விட்டுட்டு பையனை கூட்டிகிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்களுக்கு வந்து ஒரு கேர்டேக்கராக ஒரு வயசான பாட்டியை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜாப் வருது. அப்போது அங்கே போகிறாங்க. அந்த இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சுற்றி மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய வீடாக இருக்கும். அதாவது அந்த பகுதி ஒரு மலைப்பகுதி மாரி இருக்கும். அங்கே வந்து ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இவங்க கேர்டேக் பண்ண போகிற அந்த வயசான பாட்டி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹார்டான ஒரு பெர்சனாக இருக்காங்க. ஆனால் இவங்க போனதுக்கப்புறம் இவங்கள்ட்ட அவங்க வந்து நல்லா பழகுறாங்க. ஏன் ஈவன் வந்து அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் மறைஞ்சா கூட நீ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு வாழ்க்கை வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கு. அதே சமயம் இவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து பையனை ஒரு ஸ்பாட்டில் கொண்டு விடுவாங்க. அந்த ஸ்பாட்டில் வந்து இவங்க வந்து அந்த பையனை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே சமயம் பையன்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, இந்த இடத்த விட்டு நான் வர வரைக்கும் நகராத, அந்த ஸ்பாட்லேயே நில்லு அப்படிம்பாங்க. ஒரு நாள் அந்த பையன் வந்து ஸ்கூல் விட்டு அந்த ஸ்பாட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து அன்னைக்கு வராமல் இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த அம்மா வந்து அன்னைக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போக வரல? அதே சமயம் அந்த அம்மா வராததன் பின்னணியில் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறுச்சு? அதே மாரி அந்த அம்மா வரலங்கும்போது, அந்த அம்மாவ தேடி பையன் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தான்? இதெல்லாம் தாண்டி அந்த பையனும், அந்த அம்மாவும் ஒண்ணா சேர்ந்தாங்களா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமா அமையறது தான் பாலந்தி பாய். படத்தில் பெருசாக ஒர்க் ஆகிருக்கிற விஷயம் என்னென்னா, நிச்சயம் வந்து கேஸ்டிங். ஃபர்ஹானா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸு. மேலும் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 ஏஜ் ஸ்டேஜஸில் வருவான். ஆதிசேஷனாக நடித்தவனும் சரி, ஜினான் 2 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸு. டொவினோ தாமஸ் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எஸ்ஐயா பவித்ரன்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார். அதுவும் நல்லாயிருக்கு. அந்த கிராண்ட்மாவா, அதாவது இவங்க கேர்டேக் பண்ணுற அந்த கிராண்ட்மாவும் சரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு என்ன வேணுமோ அதை டீசெண்டாக எல்லாருமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே வந்து படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. டெக்னிக்கலி வந்து சவுண்டட் மூவி தான். அட் தி சேம் டைம் சினிமோட்டோகிராஃபியில் நிறைய விஷயம் வந்து கன்வேங்கிறது பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற வீடு, கேரளாவோட நேச்சரு, ஸோ இது எல்லாத்தையுமே நீட்டாக சினிமோட்டோகிராஃபியில் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து படத்தோட இன்டர்வல் நாட்டுங்கிறது ஒரு ட்விஸ்ட் விடுது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸாக அமையுது. மற்றபடி பார்த்திங்கன்னா, ஃபர்ஹானாவோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபர்ஹானாக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த எமோஷன்ஸும் சரி சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. படத்தின் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக அமைகிறது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த் எடுத்து போன மாதிரி தெரியுது. அதுவே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து ஒரு லேக் ஃபீலுங்கிறது நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி பாலந்தி பாய் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் துவக்கத்தில் ஒரு தாயும் அவங்களோட பையனும் வந்து ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது வந்து தன்னோட ஐடென்டிட்டியெல்லாம் ஒரிஜினலை சொல்லாமல் பல இடங்களில் வேலைக்கு சேர்றாங்க. அப்போது சந்தோஷம் எங்கெல்லாம் பாதிக்குதோ அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டு புது புது இடங்களுக்கு போகிறாங்க. அப்படி இருக்க இவங்க நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம், பையனுக்கு எஜுகேஷன் எல்லாமே கிடைக்கிது. அப்போ வந்து சில சம்பவங்களால் இந்த தாயும் மகனும் பிரியிற ஒரு சுச்சுவேஷன் வருது.
வருது. அதுக்கப்புறம் இந்த தாயும் அந்த மகனும் சேர்ந்தாங்களா? அந்த தாய்க்கு என்னாச்சு? அந்த மகன் எப்படி அந்த தாய கண்டுபிடிச்சாங்கிறத ஒரு என்கேஜிங் த்ரில்லரா, சைக்காலஜிக்கல் த்ரில்லரா நல்லா டீசென்ட்டா ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கிரிப்பிங்கா வச்சு, அட் தி சேம் டைம் கிளைமேக்ஸில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் குடுத்து, இந்த படத்த வந்து ஒரு என்கேஜிங் த்ரில்லரா தான் நமக்கு டைரக்டர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படம் வந்து யுஏ சர்ட்டிஃபைடு தான். இப்போது அதாவது ஒரு ஸ்லோ பர்னிங் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த படம்ங்கிறது நல்லாவே ஒர்க் ஆகும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்ட்ராங்கா போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் எடுத்து, கிளைமேக்ஸில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுறது. அந்த ஸ்லோனஸை தாண்டி நான் அந்த மாதிரி படம் பார்ப்பேன்னா, நிச்சயம் இந்த படங்கிறது ஒரு என்கேஜிங் சைக்காலஜிக்கல் த்ரில்லராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வழக்கம் போல தாங்க, விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.